ஓகே, உங்களதுல விவாகரத்துக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை முதல்ல எடுத்தது யாரு? நான் தான். நீங்க தான் எடுத்தீங்களா? என்ன காரணத்திற்காக விவாகரத்து வரைக்கும் போகலான்னு வச்சீங்க? சார், என்னோட பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் கையில் அந்த டைமில் ஒரு ரூபா கூட கிடையாது. நிறைய சுற்றியும் கடை வாங்கி நிறைய லட்சக்கணக்கில் பண்ணிட்டோங்க சார். அப்போ வந்து எங்களோட ஃபேமிலியிலலாம் யாரும் சப்போர்ட் கிடையாது. அதனால் வந்து வேலைக்கு போனேன். நான் வந்து வேலைக்கு போனேன். அப்போ வந்து என் மாமியார் வந்து குழந்தைங்கள யாரையும் பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு 1 மந்த்து கூட என்னை வேலைக்கு போக விடலை. இப்போ ஈவினிங் டைமில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து விட்டுட்டோம், நம்ம அடுத்த பஸ்ஸில் வரோன்னா அவங்களுக்கு உடனே இவர்கிட்ட சொல்லி சண்டை பண்ணி வச்சிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமனார் என்னை வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி கூட இந்த விரலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. கையை பிடிச்சி இழுத்தா? ஆமாங்க சார். எனக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு. 3 குழந்தைங்களையும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த கையில் கட்டு போட்டுக்கிட்டு இவர் வந்து திருப்பூரில் இருக்கார். நான் தான் தனியாக என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேங்க சார். ஓகே, இதுதான் உங்களை விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகலான்னு பிளான்? ஆமாங்க சார், இதுதான். இப்போ இந்த பிரச்சனைலாம் உங்கள் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலையா? அவரும் தாங்க சார் வந்து அடிக்க வந்தார். அவர் எப்படி சொல்லுவார்? ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு ஃபேமிலியே இன்வால்வ் ஆகி பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மா பண்ணது அவங்க சொன்னாங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க. இது நீங்கள் ஏன் போனீங்க? சார், நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவேன், அவங்களோட சேர வேண்டாம், ஒதுங்கி நிற்கலான்னு சொல்லுவாங்க சார். என் பேச்சு மீறி போவாங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வருது, அப்போ வந்து ஒன்று நீங்கள் அவங்களுக்கு பக்கத்தில் நின்று எழுத்து நின்றுக்கணும். நீங்களும் சேர்ந்து கையை ஓங்குறது தான் என்ன? அப்போ வந்துட்டு எனக்கு கோவம் அவங்க மேலே, என் பேச்சை கேட்கல அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு கோவங்க சார். ஏன்னா அவங்கள சின்ன சின்ன வேலையை சேர்த்து இப்போ வேலை செய்யணும்னு எனக்கு ஆசைப்பட மாட்டாங்க சார். அவங்க ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, மேற்கொண்டு நான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க சார். இல்லை சார், நீங்கள் பேசுறது ஓகே, படிக்க வைக்கன்னு சொல்கிறது, பட்டையை போட்டு பக்தி மார்க்கமாக இருக்கிறதுலாம் ஓகே. ஒரு பிரச்சனை வந்தால் பேசி தீர்ப்பீங்களா, அடிக்க கை ஓங்குவீங்களா? இப்போ ஆக்சுவலாக சுபா மேம், இப்போது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இது ஏதோ முன்னால் நடந்தது மாதிரி நிறைய இடத்துல பேசுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு. சில பேர் அதை கேஷுவலாக அட்ரஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி கோவத்தில் அடிச்சிட்டேன், எனக்கும் கோவம் தானே செய்யும் அப்படின்னு, அதுக்காக நான் கை ஓங்குறேன் அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெண்கள் கொஞ்சம் வாயாடுவாங்க, வார்த்தைகளால் அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க. ஆண்களுக்கு அந்த கையை அடக்க முடியாது. அவங்களுக்கு வார்த்தைகள் அவ்வளோ ஈஸியாக வெளியே வராது. பெண்கள் வார்த்தைகளால் அடிக்கிறதும் ஆண்கள் கைகளால் அடிக்கிறதும் அது ஜீன் டிஃப்ரென்ஸ், அது ஜீன்ஸ்லேயே இருக்குது. பெண்கள் வந்து இவங்க விரட்டி அவங்க எமோஷனை தூண்டுவாங்க. பண்பட்ட மனிதர்னு இருக்காங்க. என்னவும் சொல்லிக்கோ, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்னை விட பலம் குறைந்தவள், நீ ஒரு வீக்கர் செக்ஸ், நீ என்னை எவ்வளோ, அதுக்கு ஆண் தன்மை ரொம்ப வேணும். அந்த ஆண் தன்மையோடு சேர்ந்த எக்ஸஸ் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜனாக மாறும். அப்போ தான் தான் கொலை பண்ணுவதையே ஒரு தொழிலாக கொண்ட ஒரு மனிதர்கிட்ட கூட ஒரு அன்பு இருக்கும். ஸோ இவங்களும் ரொம்ப சேஸ் பண்ணக்கூடாது. இவங்களை வந்து உடனே கையை ஓங்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அடித்தா அவ்வளோதான், அவங்க லைஃப் போயிடும். இவங்க அடிக்கணும்னு அடித்தா அவங்க லைஃபே போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த அடக்கிற சக்தி, அதுதான் ஆண்மை. தன் கையில் உள்ள மசில் பவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு ஆண்மை. தன் குடும்பத்தை, தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு உங்களோட சேர்ந்து உங்களோட டீல் அடித்து, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, பிள்ளைகளை பெற்று கொடுக்குறவங்க தெய்வத்துக்கு இணையானவர்கள். தெய்வத்துக்கும் கோபம் வரும், தெய்வத்துக்கும் டென்ஷன் வரும். ஸோ நீங்கள் அவங்கள கொஞ்சம் ஆதரவாக அடிக்கக்கூடாது. அடிக்கிறது வந்து அது ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். அதுவும் மற்றவங்க அடிக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் உங்களோட டீல் அடித்து வராங்க. ஸோ நீங்கள் அடிச்சிட்டா கூட அவங்க தாங்கிக்குவாங்க, நீங்கள் 2 வார்த்தை ஏசுங்க தாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ஈகோ ஹர்ட் ஆகிறது தான் அப்படிங்கிற ஒரு அந்த சுயம் அது ரொம்ப வேணும். அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்போது, அது மற்றவங்க அடிக்கும்போது, நீங்கள் வேடிக்கை பார்க்கும்போது அது அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ தான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது.